ரிஷபத்துக்கு வந்தீங்கன்னா துர்க்கையும் தேகாரக்கத்தில் மன அழுத்தம். மன அழுத்தம்னா என்ன பிரச்சனை? கட்டில் ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு இந்த வருஷம் எக்ஸ்ட்ராடினரி டைம். நீங்கள் நினைக்காத டைம். லாபம், சந்தோஷம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், அற்புதமான காலகட்டம். ஜூன் மாதத்துக்கு பிறகு அடுத்த ஜூன் வரைக்கும் 2027 வரைக்கும் திருமண தடைகள், குடும்பத்தில் புது உறவுகள், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாம் ஏற்றங்கள், லாபம் அதிகமாக, நிறைய கோல்டு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைய டைமண்டு. உடனே ரிஷபராசி நம்ம ஆர்ஜியை வச்சு டைமண்ட் வாங்கலாமான்னு கேட்காதீங்க. உங்கள்கிட்ட சொத்து இருந்துன்னா, உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா டைமண்ட் வாங்கிக்கிங்க, டைமண்ட் ஒட்டியானம் வாங்கிக்கிங்க, இல்லை டைமண்ட்லேயே போட்டு தேய்ச்சிக்கிங்க. என்ன எந்த ஜோசியராவது டைமண்ட் போட வேணான்னு சொல்கிற ஜோசியர்லாம் போடாமல் இருக்காங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். ஆர்னமெண்ட்ஸில் டைமண்ட் சந்தோஷமாக போடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா க்ளோஸ்டு டைமண்டாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும். முதலீடுகள் அனுகூலம் வரும். தொழில் நலிஞ்சி போன ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. கல்யாணம்லாம் கரெக்டாக நடக்கக்கூடிய நேரம். இந்த சமயத்தில் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணும், நம்ம எதிரில் இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கணும். அப்படின்னா இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணணும். அதனால் டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோங்க. போராடினாலும் ஜெயிக்கக்கூடிய டைம். அதே போல் அற்புதமான அமைப்பு. குடும்பத்தை விட்டு பிரிந்த ரிஷபம் ஒன்றாகக்கூடிய காலகட்டம். நேச்சுரலாகவே ரொம்ப சந்தோஷம் இருக்கும். தொலைதூரத்தில் பயணங்களில் இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு வெறுமை இருக்கும். அந்த வெறுமெல்லாம் மாறி குடும்பத்தோடு சந்தோஷமாக ஈர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆனால் பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கம் பார்த்துக்கணும். கட்டு க்ளீனாக, கழிவுகள் சரியாக வெளியேறவில்லை என்றால், ரிஷபத்துக்கு நான் சொன்ன இத்தனை நல்லது இருந்தாலும் மன அழுத்தம் வரனால கத்திக்கணும் சுற்றிக்கணும் கிடக்கும். கூட இருக்கவங்க செய்யக்கூடிய தப்பு ரிஷபத்துக்கு பாதிக்கும். அந்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸால் ரிஷபம் கஷ்டப்படும். அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுடைய கடமை. மனதுக்கு பிடித்த வண்டி வாங்கிக்கோங்க. வசதி நல்லா இருந்தால் ரோல்ஸ் ராய்ஸ் கூட வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஹெலிகாப்டர் கூட வாங்கிக்கோங்க. இது போல் ஒரு நல்ல நேரம் எப்பொழுதுக்கும் ரொம்ப நாளுக்கு பிறகு வருது. சந்தோஷமாக இருக்குது.